ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது இணைகரத்தின் பரப்பளவு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கேன். எதை வேணாலும் போட்டு பாருங்கள். அடிப்பக்கங்கிறது பியோட வேல்யூ ஒரு 8ன்னு எடுத்துக்கிட்டோம், உயரம் வந்து ஒரு 6ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இதோட பரப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மல்டிபிள் பண்ணி பார்த்தா 48 சதுர அலகுகள் வருது. இப்போது அடிப்பக்கத்தை எப்படி மாற்றுறோம் அப்படின்னா 2 மடங்கு. 2 மடங்குன்னா வந்த வேல்யூ 2ஆல் பெருக்கிடணும். அப்போ 8னா 8 2ஆல் பெருக்குனா 8 2 16. ஸோ 2 மடங்கு ஆகுதான். அதே மாதிரி உயரத்தை பாதியாக குறைச்சிடணுங்கிறாங்க. 6 2ஆல் வகுத்திங்கன்னா 3. கொடுத்துருக்க டயக்ராமுக்கு நான் மாற்றிக்கிட்டேன். இது மாதிரி வேறு நம்பர் கூட போடுங்க. இது இப்போ வந்திருக்க உயரம் வந்து 3, அடிப்பக்கம் வந்து 16. இது ரெண்டையும் பெருக்காலும் எனக்கு என்ன கிடைக்குது? 48. ஸோ இங்கேயும் 48. அப்போ பரப்பளவில் எந்த ஒரு சேஞ்சஸும் வரலை. இந்த உயரம் வந்து பாதியாகணும், அடிப்பக்கம் 2 மடங்கு ஆகிறப்பையும் நமக்கு 2 இணைகரத்தோட பரப்பு எப்படி இருக்குது? சேமாக தான் இருக்குது. ஸோ பரப்பளவு என்னவும் ஆகாது, மாறாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது 1 மார்க்கில் இருக்குது. ஓகேங்களா?